உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பேசிக்கிட்டே இரு வசனத்தை. எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது? பேசிக்கிட்டே இரு. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. வேற என்ன பண்ணு? தியானி. பேசிக்கிட்டே இரு, யோசிச்சுக்கிட்டே இரு. ஆனால் ஏன் பேசிக்கிட்டே இரு, யோசிச்சுக்கிட்டே இரு? இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, செய்ய கவனமாக இருக்கும்படி. அப்போ ஏன் பேச சொல்கிறாருன்னா, ஏன் யோசிக்க சொல்கிறாருன்னா, பேசி யோசிச்சாதான் நம்ம போய் செய்வோம். பேசுறது யோசிக்கிறதுனுடைய நோக்கம் என்னது? அதன்படி செய்கிறது, அதன்படி வாழ்க்கையை மாற்றிக்கிறது. ஆனால் அதன்படி போய் செய்யலைன்னா பேசுகிறதும் வேஸ்ட்டு, யோசிக்கிறதும் வேஸ்ட்டு. செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து சொல்லுங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது? வசனத்தை பேசி யோசித்து போய் செஞ்சா நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய்னா என்ன? நீ இந்த சோதனைக்குள்ளெல்லாம் விட மாட்ட, வெற்றிகரமாக வாழ. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சோதனை இன்னும் அதிகமாக ஜெயிக்கணுன்னா, மேற்கொள்ளணுன்னா வசனத்தை இன்னும் கேளுங்க, இன்னும் அதை கவனம் செலுத்துங்க, அதன் மேலே அதை இன்னும் செய்ய முயற்சிடுங்க. நீங்கள் பாவ சோதனையை அதிகமாக மேற்கொள்ள தொடங்கிடுவீங்க இன்னும். ஆனால் எப்படி செய்யணும்? ஜெபத்தோடு செய்யணும். நல்லா சொல்லணும், ஜெபத்தோடு. அப்படின்னா வசனம் வாசிக்கிறதுனால ஜெபிக்கணும். ஆண்டவரே மனக்கண்களை திறவும், வேதத்திலிருந்து அதிசயங்களை காண்பித்துள்ளோம். அதை வாசிக்கிறப்போ நான் வெறும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அது என்ன அதை ரசிக்கிற அளவுக்கு நான் இருக்கணும். அனுபவம் இல்லையா? என்னங்க, அதை என்ஜாய் பண்ண வேண்டாமா? இது கடவுளுடைய வார்த்தை. உடைய பிரமாணத்தை நான் அன்பு கூறுகிறேன்றான். யார்? சங்கீதக்காரன். ஓ ஹவ் ஐ லவ் யுவர் லா. ஜெபத்தின் ஆவியோட பண்ணணும் பாருங்க. இதை தேவனை சார்ந்து வசனத்தை வாசிக்கணும், புரிஞ்சுக்க பார்க்கணும், செய்கிறதுக்கும் தேவனுடைய உதவி. இதுக்கெல்லாமே நீங்கள் ஜெபிக்கலாம் பாருங்கள். தேவனே புரிஞ்சுக்க உதவும், தேவனை இதை செய்ய உதவும். இது நீ சொல்கிறீர், எனக்கு தெரியும், இது போய் செய்யணும்னு, செய்கிறது கஷ்டமாக இருக்குது, நீர் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அவருடைய உதவி உங்களுக்கு உண்டாகும். அந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்க முடியுங்க. சொல்ல முடியும். ஓகே.